செருப்பு வீசினா என்ன நடக்கும் என்பது அந்த மக்களுக்கு தெரியும். என்ன நடக்கும்? அந்த நபரை வந்து கைது பண்ணி வெளிவர முடியாத அளவுக்கு சிறையில் அடைப்பாங்க. அப்படி இதெல்லாம் எதிரொலிப்புகள் நடக்கும் என்று தெரிந்தும் கூட அந்த செருப்பை அவர்கள் வீசுகிறார்கள் என்றால் மோடி மீடியாக்கள் விடுங்க, பாஜக தலைவர்கள் எங்களுக்கு மோடி எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் சொல்லிக்கிட்டு இருக்கவர் தானே. அப்ப குடும்பத்தில் ஒருவராக ஒருத்தர் நினைச்சுக்கிட்டவருடைய வாகனத்தின் மீது செருப்பு வீசுறாங்களே, அப்ப ஏன் வந்து செருப்பு வீசுனீங்கன்னு சொல்லி குறைந்தபட்ச குரலையாவது எழுப்பி இருக்கலாமே. ஆனா இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய மாநில அரசு எந்த ஒரு ஏற்பாடுமே ஒழுங்கா பண்ணாம இன்னைக்கு வந்து செருப்பை வீசிருக்கிறாங்களே, இதற்கு என்ன பதிலை அண்ணாமலை சொல்ல போகிறார்? ஏன் அண்ணாமலை இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை? நீங்க சொல்வதை போல ட்விட்டர்ல இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. ட்ரெண்ட் ஆகி வேற வழி இல்லாமல் பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கோடி மீடியா கொண்டு வருமான்னு இல்லை. ஏன்னா கோடி மீடியா பேசாததற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. இதுவே இந்த விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருந்தாலோ, இன்னைக்கு மோடி அவர்கள் வாகனத்திலேயே செருப்பு வீசப்பட்டிருக்கல, இதற்காக யோகி ஆதித்யநாத் ஒரு நோட்டீஸ் அனுப்பி எப்படி பாதுகாப்பு குறைபாடு நடந்துச்சு, என்ன பண்ணீங்க, ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு நோட்டீஸ ஒன்றிய பாஜக அரசு அனுப்புமா? அன்னைக்கு பஞ்சாப் அரசு குறை சொன்ன மோடி என்னை உயிரோடு அனுப்புனதே வந்து பெரிய விஷயம் சொன்ன மோடியோட பாதுகாப்புல இவ்வளவு குறைபாடுகளை யோகி ஆதித்யநாத் பண்ணிருக்கிறாரு. ஒருவேளை மோடிக்கு தெரிஞ்சே இந்த சம்பவம் நடந்துச்சா, யோகி ஆதித்யநாத் கார்னர் பண்றதுக்கு இப்படியான சம்பவம் நடந்துச்சா அப்படின்ற பார்வையும் நம்மளால வைக்க முடியுது. இப்ப யோகி ஆதித்யநாத் மீது மோடி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? RSS உடைய மோகன் பகவத் தலைவரா இருக்கக்கூடிய மோகன் பகவத் சிஎம்ஆ இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் கூப்பிட்டு 2 முறை, ஒரே நாள்ல 2 முறை கதவை பூட்டி க்ளோஸ் டோர் மீட்டிங் நடத்தி இருக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. மோடிக்கு தியானம் பண்ணிட்டு வெளியேற வரைக்கும் பாதுகாப்பை கொடுத்து அனுப்பிட்டாரு. ஆனா யோகி ஏன் அப்படி பண்ணல? யோகி கிட்ட என்ன காரணம்? யோகியுடைய சிஎம் பதவியில இருந்து எல்லாமே இருக்கே, என்ன காரணம் அப்படின்னா அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னன்னா, அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு யாஷிர் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக மோடி பதவியேற்ற பிறகு அவருக்கு அங்கங்க வரவேற்பு நடந்தாலும் கூட நேற்று வாரணாசியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதுவரை குறிப்பாக கோடி மீடியாக்கள் யாரும் பேசலைங்கிற ஒரு பல்வேறான விஷயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங் ஆயிருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரா வலைத்தளங்கள்ல பெரிய ட்ரெண்டிங் ஆயிருக்குது. மோடி செல்லும் போது பாத்தீங்கன்னா செருப்பை எடுத்து வீசியிருக்கிறார்கள். அதை ஒரு பாதுகாப்பு அதிகாரி தூக்கி போடுகிறார். ஏன் இப்படி வாரணாசியில உத்தரப்பிரதேசத்துல ஒரு கோட்டையாக இருந்த இடத்துல இப்படி ஒரு திடீர் சம்பவம் பரபரப்பா இருக்கிறது? முதல்ல எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த வீடியோவை நானுமே பார்த்தேன். அந்த வீடியோல நீங்க சொல்வதை போல மோடி அவர்கள் வாகனத்துல ஊர்வலமா வர்றாரு. 2 பக்கமும் மக்கள் வந்து நிக்கிறாங்க. அப்படி வரும்போதே மோடி அவர்களுடைய கார்ல செருப்பு வீசப்படுது. அதை வந்து செக்யூரிட்டி பர்சன் அதை எடுத்து வெளியே போடுறார். அதை மோடியும் பார்க்கிறார். சுற்றி இருக்கக்கூடிய மக்களுமே அதை பத்தி பேசுறாங்க. அந்த வீடியோல அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எடுத்த வீடியோல தான் அந்த காட்சி என்பதே பதிவா இருக்கு. அதாவது நான் கடவுளுடைய அவதாரம், என்ன கங்கை தத்தெடுத்து கொண்டாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நீங்க அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க ஒரு சாதாரண ஆளுதான் என்று ஒரு சுட்டிக்காட்டும் விதமாக தான் இப்படியான சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்றது நான் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா செருப்பு வீசக்கூடிய சம்பவங்கள் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அது ஜனநாயகத்திற்கு அழகல்ல என்பது நம்மளுடைய பார்வையாக இருந்தாலும், இப்படியான சம்பவங்கள் பாஜகவுடைய மோசமான பிரச்சாரம், பாஜகவுடைய மோசமான கொள்கைகளால், அதனால் பாதிக்கப்பட்ட மக்களால் எதிரொலிப்பாக நடந்திருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா வாரணாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பில்டப் கொடுக்கக்கூடிய மோடி அவர்கள், அதாவது நான் மறுபடியும் ஜெயிச்சிட்டேன், நேருக்கு பின்பு நான் தான் வந்து மீண்டும் 3ஆம் முறையா பிரதமர் ஆயிருக்கேன் என்றெல்லாம் பில்டப் கொடுக்கக்கூடிய மோடி அவர்கள் வெறும் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் வாரணாசியிலே ஜெயிச்சாரு. அதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா 4 சுற்று வரைக்கும் பின்னடைவுல இருந்தாரு. எந்த மீடியாக்களுமே அதை வெளியிடவே இல்லை. பின்னடைவுல இருந்து அதன் பின்புதான் 1.5 லட்சம் வாக்குகள்ல அவர் வெற்றி பெறுகிறார். அதுவும் யாருகிட்ட அவர் வந்து இவ்வளவு நெருக்கடியான ஒரு இதை ஏற்படுத்துறாரு? 2014 அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்டார். அப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு மிகப்பெரிய இந்தியா கூட்டணியுடைய தலைவர் போட்டியிட்டாரான்னு கேட்டா கிடையவே கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சியுடைய பலம் என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக கூடிய அஜய் ராய் அவர்கிட்ட
இந்த மோடி அவர்கள் இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துலதான் வெல்ல முடியுது. சென்ற முறை அவ்வளவு 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடியவர் இந்த முறை 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற முடிகிறது என்றால் மோடியவே வாரணாசி மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்றதான் இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. ஏன்னா ராகுல் காந்தி 2 தொகுதியில போட்டியிடக்கூடிய ராகுல் காந்தி 2 தொகுதியிலுமே 3 லட்சம் 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறார். மோடியுடைய சகாவா இருக்கக்கூடிய அமித்ஷா 7 லட்சம் வாக்குகள்ல ஜெயிக்கிறார். சிவராஜ் சிங் சவுகான் 7 லட்சம் வாக்குல ஜெயிக்கிறாரு. நிதின் கட்கரி பாஜக நிதின் கட்கரி தோக்கடிக்கு எவ்வளவு வேலைகள் பார்த்துச்சு. அந்த நிதின் கட்கரி கூட அதிகமான வாக்குகள்ல ஜெயிச்சிருக்கிறார். ஆனா பிரதமர் என்று சொல்லிக்கூடிய பிரதமரை காசி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, பிரதமரை வாரணாசி மக்கள் தேர்ந்தெடுக்காங்க என்று சொல்லக்கூடிய மோடியை வாரணாசி மக்களே வந்து தோற்கடிச்சிருக்கிறாங்க. இதுதான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இன்னைக்கு கொடுத்த பேட்டியில தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடியோட வெறுப்பு அஜெண்டாவை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. பாஜகவுடைய சித்தாந்தமே என்ன? கடந்த 10 வருடமாக ராமர் கோயிலை மட்டும் வைத்துதான் வெறுப்பு பிரச்சாரத்தை மதத்தின் அடிப்படையில பிளவை ஏற்படுத்திட்டு வந்தாங்க. அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தி மக்களே பாஜகவை வீழ்த்திட்டாங்கன்னு சொல்றாரு. வெறுப்பு பேச்சுக்கு முற்றுப்புள்ளியை இந்த இந்தியா மக்கள், குறிப்பாக ஏழை மக்கள் பாஜகவுக்கு பாடகத்தை போட்டு இருக்காங்க, அன்பை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் ராகுல் காந்தியுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. அப்போ அயோத்தியாவிலேயே ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியிலேயே பாஜகவுடைய தோல்வி என்பது மிகப்பெரிய பாடத்தை மோடிக்கு போட்டிருக்கு. மோடியுமே வாரணாசியில் தோற்று இருப்பார். என்ன நடந்துச்சோ தெரியல. ஏற்கனவே 140 சீட்டுகள்ல இவிஎம் என்னென்ன மாறுபாடுகள்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் மோடி அவர்கள் தோற்றுப்பாரு. அஜய்ராக்கே மோடிக்கு இந்த நிலைமை என்றால் பிரியங்கா காந்தி போட்டிருந்தால் இன்னும் நிலைமை என்ன இருக்கும்? மோடி தோல்வி அடைஞ்சிருப்பார் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியுது. அப்ப அந்த அளவுக்கு மோடி அவருடைய பயணிக்கக்கூடிய கார்ல செருப்பு வீசினா என்ன நடக்கும் என்பது அந்த மக்களுக்கு தெரியும். என்ன நடக்கும்? அந்த நபரை வந்து கைது பண்ணி வெளிவர முடியாத அளவுக்கு சிறையில் அடைப்பாங்க. அப்படி இதெல்லாம் எதிரொலிப்புகள் நடக்கும் என்று தெரிந்தும் கூட அந்த செருப்பை அவர்கள் வீசுகிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு பாஜகவாலும் ஒன்றிய மோடி அரசாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட எதிர்ப்பு தான் இது. அப்ப இப்படியான நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்ற போது மோடி அவர்களுக்கு ஏற்கனவே கூட்டணியில பிரச்சனை. இப்ப மக்களுடைய பிரச்சனை போயிற இடமெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஏன்னா தமிழ்நாட்டுல நமக்கு தெரியும், மோடி அவர்கள் வந்தாவே கோ பேக் மோடின்னு தான் சொல்லுவோம். பலூன்கள் இங்க பறக்க விட்டுருக்கிறாங்க. எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல வழிநடுகுல மக்கள் நின்று மோடியை வரவேற்றுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த காட்சிகள் இன்னைக்கு அப்படியே மாறி இருக்கு. தமிழ்நாட்டுல கூட மோடி அவர்களுடைய கார்ல அவ்வளவு வெறுப்பு தமிழ்நாட்டுல இருக்கு. அப்படி இருந்து மோடி அவருடைய கார் மீது செருப்பை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வீசவே இல்லை. ஆனா அவர் பெரிதும் நம்பியிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் சிஎம்மா இருக்கிறார். அந்த மாநிலத்திலே செருப்பு வீசப்பட்டிருக்கு என்பது பாஜகவுக்கு கண்டிப்பாக பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றதுல துளியளவும் சந்தேகம் இருக்க தேவையில்லை. நீ சொல்ல புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு பிரதமர் வருகிறார், இதெல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு கேள்வி உள்ளாகிற விஷயம் இருக்கும் இல்லையா? சட்டம் ஒழுங்கு இருக்குது, இந்த மாதிரி நடந்து கொள்வது முறையான ஒரு கேள்வி இருக்குல்ல, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இந்த பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டியது யாருடைய கடமை? சிஎம்மா இருக்கக்கூடிய யோகி ஆதித்யனுடைய கடமை. யோகி ஆதித்யநாத் தான் இதுக்கு பிரதமர் ஒரு வந்தாருன்னா அவருக்கு பாதுகாப்பு ஏற்பட பண்ணணும். இப்ப உதாரணமா விவேகானந்தர் மண்டபத்துக்கு மோடி அவர்கள் தியானம் பண்ண வந்தாரு. தியானம் வந்த இடத்துல ஒட்டுமொத்த பாதுகாப்பும் அந்த பாதுகாப்பான செலவும் எல்லாமே தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. நீங்க அந்த தியானம் இருக்கும் போது என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு? திடீர்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபத்துக்கு பார்வையிடுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்புறம் திடீர்னு மோடியோட பாதுகாப்பு கருதி அந்த போய் இறங்க போற சூழ்நிலையில அனுமதி கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. இப்படியான சம்பவங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா பிரதமருடைய பாதுகாப்பு கெட்டக்கூடாது, அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். இத்தனைக்கு அவரு காபந்து பிரதமர் தான். அப்படி இருந்தாலும் தமிழ்நாடு அரசு அவ்வளவு பாதுகாப்பை கொடுத்துச்சு மோடி அவர்களுக்கு. கொள்கை முரண்கள் இருந்தாலுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த புரோட்டோகால்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணாரு. மோடிக்கு தியானம் பண்ணிட்டு வெளியேற வரைக்கும் பாதுகாப்பை கொடுத்து அனுப்பிட்டாரு. ஆனா யோகி ஏன் அப்படி பண்ணல? யோகி கிட்ட கவர்மெண்டோட யோகியோடைய சிஎம் பதவியில இருந்து எல்லாமே இருக்கே. என்ன காரணம் அப்படின்னா அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னன்னா RSS உடைய மோகன் பகவத் தலைவரா இருக்கக்கூடிய மோகன் பகவத் சிஎம்ஆ இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்டு 2 முறை ஒரே நாள்ல 2 முறை கதவை பூட்டிட்டு க்ளோஸ் டோர் மீட்டிங் நடத்தி இருக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. இது மோடிக்கு தெரிந்து நடந்தா தெரியாம நடந்துச்சான்னு தெரியல. ஆனால் எதற்காக சிஎம்ஆ இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்டு RSS உடைய தலைவர் மோகன் பகவத் மீட்டிங்கை நடத்தி இருக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கு. இப்ப நடக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். மோடிக்கு அமித்ஷாவுக்கும் நட்டாவுக்கும் எதிராக RSS தலைவர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வராங்க. முதல்ல மோகன் பகவத் என்ன சொன்னாரு?
இங்க வந்து ஆணவம் இருக்கக்கூடாது, ஒரு உண்மையான சேவகன் கரசேவனுக்கு ஆணவம் இருக்காது அப்படின்னாரு. இந்திரேஷ் குமார் அப்படின்ற சீனியர் ஆர்எஸ்எஸ் லீடர் அவர் என்ன சொன்னாரு, இவங்களுடைய ஆணவத்தினாலதான் ராமர் வந்து இவங்களை வந்து தோக்கடிச்சிட்டாரு, பெரும்பான்மை இல்லாம ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஆர்எஸ் உடைய பத்திரிகையான ஆர்கனைசர் அந்த பத்திரிகையே மோடி அவர்களை விமர்சனம் பண்ணியே எழுதுது. ஜேபி நட்டா ஒரு பக்கம் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் எல்லாம் தேவையில்ல, நாங்க வந்து தனித்தே வந்து எங்களால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொன்னவர் திடீரென அதே நட்டா வீட்லயே ஆர்எஸ்எஸ் வந்து மீட்டிங் போடுது. அருண் உள்ளிட்ட முக்கியமான அரசு லீடர் எல்லாம் அதுல போய் கலந்துக்கிறாங்க. அமித்ஷா உள்ளிட்ட ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் அதுல கலந்துக்கிறாங்க. அப்ப இங்க பாஜக எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் அனைத்திலுமே ஆர்எஸ்எஸ் உடைய தலையீடு இப்ப வந்துருச்சு. ஆர்எஸ்எஸ் ஏன் இப்ப தலையிடுறாங்க அப்படின்னா, முதல்ல 2014 இருக்கட்டும் 2019 இருக்கட்டும் மோடி பெரும்பான்மையாக பலத்தை பெற்றிருந்தாரு. மோடி அவர்கள் தன்னை கடவுளாக சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய பலத்தை பாஜகவில் ஏற்படுத்தி கொண்டார். மோடி கடவுள்னு சொல்லும் போது ஏன் அவர் கடவுள் இல்ல, அவர் கடவுளோட அவதாரம் தான் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர்களே பேசினாங்க. அந்த அளவுக்கு பாஜகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் மோடி அமித்ஷாவும் கொண்டு வந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் என்பது எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்ப இப்ப மோடி பலவீனம் ஆயிட்டாரு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் நீங்க தொடர்ச்சியாக புறக்கணிச்சதுனாலதான் இன்னைக்கு பாஜகவுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கு அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை முற்றிலுமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ். அப்ப எங்களுடைய பேச்சை நீங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து வைக்கிறாங்க. இதனுடைய நிலைப்பாடுடைய எதிரொலிதான் மகாராஷ்டிரால மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், மாநில அமைச்சர் அவரே என்ன தெரியுமா சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு அப்பா மாதிரி, அவங்க எங்களை கண்டிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு, அவங்க சொல்றதுதான் நாங்க கேட்போம், அவங்கள்ட்ட அடிபணிஞ்சு போவோம்னு சொல்லி மோடி அமித்ஷாவை மீறி ஆர்எஸ்எஸ் புகழக்கூடிய நிலைமைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே வந்துட்டாரு. இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய உறவை இப்ப பார்க்க முடியுது. அதனாலயோ என்னவோ மோடியோட பாதுகாப்புல இவ்வளவு குறைபாடுகளை யோகி ஆதித்யநாத் பண்ணிருக்கிறாரு. ஒருவேளை மோடிக்கு தெரிஞ்சே இந்த சம்பவம் நடந்துச்சா, யோகி ஆதித்யநாத் கார்னர் பண்றதுக்கு இப்படியான சம்பவம் நடந்துச்சா அப்படின்ற பார்வையும் நம்மளால வைக்க முடியுது. இப்ப யோகி ஆதித்யநாத் மீது மோடி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? இதற்கு முன்பு இதே போன்ற சம்பவம் நடந்துச்சு. பஞ்சாபுக்கு மோடி அவர்கள் போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா அப்ப காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. மோடி அவர்களை உள்ளே விடல. அந்த பாலத்திலேயே மோடி அவர்கள் 6 மணி நேரமும் 3 மணி நேரமும் நின்னாரு. போராட்டக்காரர்கள் வந்து மறைச்சிட்டாங்க மோடியோட வாகனத்தை. நான் உயிர் பிழைச்சு வந்ததே பெரிய விஷயம், என்னை வந்து உயிரோட அனுப்பி வச்சதுக்கு பஞ்சாப் மாநில அரசுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரா இல்லையா? அப்ப மாநில அரசுக்கு எதிராக எல்லா நடவடிக்கையுமே ஒன்றிய அரசு எடுத்துச்சுல. ஏன் வந்து இவ்வளவு குறைபாடுகள் நடந்துச்சு, இப்படியான குறைபாடுகளுக்கான காரணம் என்னன்னு சிஎம்முக்கே நோட்டீஸ் அனுப்பி கேட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு மோடி அவர்கள் வாகனத்திலேயே செருப்பு வீசப்பட்டிருக்கல. இதற்காக யோகி ஆதித்யநாத் ஒரு நோட்டீஸ் அனுப்பி எப்படி பாதுகாப்பு குறைபாடு நடந்துச்சு, என்ன பண்ணீங்க, ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு நோட்டீஸ ஒன்றிய பாஜக அரசு அனுப்புமா? அன்னைக்கு பஞ்சாப் அரசு குறை சொன்ன மோடி என்னை உயிரோடு அனுப்புனதே வந்து பெரிய விஷயம்னு சொன்னாரு. அதே போல யோகி ஆதித்யநாத்துடைய அரசு குறை சொல்லி என்னை உயிரோடு அனுப்புனதே பெருசுன்னு சொல்லி ஏன் இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் விடல? அப்ப இது எல்லாம் பார்க்கும்போது பாஜக கட்சியில உட்கட்சி பிரச்சனை வெடித்திருக்கிறது. அந்த உட்கட்சி பிரச்சனையினாலதான் இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குதோ என்ற சந்தேகம் இன்னைக்கு எழாம இல்ல. புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மீடியாக்கள் குறிப்பா மெயின் மீடியாக்கள் இது யாருமே நேற்று நடந்தது சம்பவம் காணொலி இன்று வந்திருக்கிறது, இது பற்றி யாருமே வாய் திறக்கல இல்லையா? ஒரு பிரதமருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, இது வெளியில தெரிஞ்சாக்க ஒரு பாதுகாப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. இது உட்கட்சி பூசல் மட்டும் எடுத்துக்கலாமா அல்லது மக்கள் வெறுப்பு எடுத்துக்கொள்ளாமா? மீடியாக்கள் மறைக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், 4 ரவுண்டு, முதல் 4 ரவுண்டுல மோடி வந்து தேர்தல்ல பின்னடைவுக்கு போனாரு. ஆனா அந்த பின்னடைவை எந்த மீடியாக்களும் வெளியிடவே இல்லை. ஏன் வெளியிடல அப்படின்னா, இப்படியான சம்பவங்கள் எல்லாம் வெளியிட்டோம், மோடி பின்னடைவு பெற்றார் வெளியிட்டோம்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியா அமையும், மோடியோட இமேஜ் காலியாகும். மோடியோட இமேஜ் காலியானா அவர் மீண்டும் ஒரு வேளை பிரதமராக வந்தார். இப்ப கூட்டணியெல்லாம் மைனாரிட்டி பிரதமராக இருக்காருல்ல, அப்படி வந்தால் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய அரசு உரிமைகள் கிடைக்காம போயிருன்ற பயத்தில் தான் அன்னைக்கு பின்னடைவுல இருக்கக்கூடிய விஷயத்தையே இந்த மீடியாக்கள் வெளியிடல. அது மட்டும் கிடையாது, பிரம்மாண்டமாக மோடி வெற்றி பெற்றார் என்றும் மீடியாக்கள் சொல்லல. ஏன்னா வெறும் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துலதான் மோடி அவர்கள் வெற்றி பெற்றாரு. மோடி அவர்கள் வாரணாசியில் வெற்றி பெற்றார் அப்படிதான் மீடியாக்கள் சொல்றதே தவிர, எப்பயுமே மீடியாக்கள் இப்படி எளிதையா விட்டு போகாது. மோடி அவர்கள் பிரம்மாண்டமா வெற்றி பெற்றிருக்கிறார், இந்தியா கூட்டணி மரண தோல்வி அப்படியெல்லாம் தப்னையில வச்சு அப்படியெல்லாம் விவாதங்களை நடத்தக்கூடிய கோடி மீடியாக்கள் அன்னைக்கு அமைதி காத்ததுக்கு காரணம் மோடி அவர்களே ஜெயிச்சதே பெருசு அப்படின்றதாண்டிதான். அப்போ ஆரம்பத்து முதலே இப்போது வரைக்கும் மோடி மீடியாக்கள் மறைக்கக்கூடிய சம்பவங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப மக்கள் மன்றமான சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு மீடியாவாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வீடியோ என்பது மக்கள் மன்றம் மூலயமாகவே வெளியே வந்திருக்கு. ஏன்னா நீங்க ரோட் ஷோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா
மோடிக்கு அவ்வளவு பிரம்மாண்ட உற்சாக வரவேற்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மோடி கூட்டத்துல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே அப்படியான மீடியாக்கள்லாம் செய்தி வெளியிடும். ஆனா மோடி பேசும்போதோ, அமித்ஷா பேசும்போதோ, நட்டா பேசும்போதோ சாறை சாறையாக மக்கள் வெளியேறுவத ஒரு சில மீடியாக்கள், கோடி மீடியா அல்லாத மீடியாக்கள்லாம் வெளியிடறத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இங்க அண்ணாமலை கூட ரோட் ஷோ கூட போகும்போது கூட ஒரு மீடியா தான் பள்ளி குழந்தைகளை வந்து பயன்படுத்தினதெல்லாம் சுட்டிக்காட்டி வெளியிட்டாங்க. அப்போ இங்க கோடி மீடியாவா, மக்கள் மீடியாவா அப்படின்ற 2 பிளவு இருக்கு. கோடி மீடியாக்கள் கண்டிப்பாக அதை வெளியிடாது. நீங்க சொல்வதை போல ட்விட்டர்ல இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. ட்ரெண்ட் ஆகி வேற வழி இல்லாமல் பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கோடி மீடியா கொண்டு வருமான்னு இல்ல. ஏன்னா கோடி மீடியா பேசாததற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. இதுவே இந்த விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருந்தாலோ, இதே இந்த விஷயம் கேரளாவில் நடந்திருந்தாலோ, இதே இந்த விஷயம் கர்நாடகாவில் நடந்திருந்தாலோ, மேற்கு வங்கத்தில் நடந்திருந்தாலோ, பஞ்சாப்ல நடந்திருந்தாலோ மிகப்பெரிய விஷயமாக கோடி மீடியா அதை உருவாக்கி இருக்கும். பாருங்க, ஒரு நாட்டுடைய பிரதமருடைய வாகனத்துல செருப்பு வீசுறாங்க. சிஎம் இதுதான் பாதுகாப்பு குறைபாடா, என்ன அப்படி பண்ணிருக்கிறீங்க, சிஎம் பதவி விலகணும்ன்ற ரேஞ்சுக்கு மீடியாக்களே வந்து செயல்பட்டு இருக்கோம். ஆனா இது பாஜக ஆட்சியா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம இன்னைக்கு யோகி ஆதித்யநாத்தையும் பகச்சுக்கிற முடியாது. சொன்னோம்னா பாஜகவுக்கும் யோகிக்கும் மோடிக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா, பாஜக உட்கட்சி பிரச்சனை இருக்கான்றதெல்லாம் பேச வேண்டிய சூழல் வந்துடும். அப்ப விவாதம் நடத்தினாலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்னங்க கேட்க வேண்டிய கேள்வி யோகி ஆதித்யநாத் கேட்கணும், யோகி ஆதித்யநாத் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியாது. வந்திருக்கக்கூடிய பாஜக கெஸ்டும் பதில் சொல்ல முடியாதுன்றக்காண்டிதான் இது போன்ற சம்பவங்களை எல்லாம் இந்த கோடி மீடியாக்கள் மறைக்கின்றன என்ற சந்தேகம் இன்னைக்கு எல்லாம். ஆனா இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய மாநில அரசு எந்த ஒரு ஏற்பாடுமே ஒழுங்கா பண்ணாம இன்னைக்கு வந்து செருப்பை வீசிருக்கிறாங்களே, இதற்கு என்ன பதிலை அண்ணாமலை சொல்ல போகிறார்? ஏன் அண்ணாமலை இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை? ஏன் குஷ்பு இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை? ஏன் கோடி மீடியாக்கள் விடுங்க, பாஜக தலைவர்கள் எங்களுக்கு மோடி எங்களுடைய குடும்பத்தில் ஒருவன் சொல்லிக்கிட்டு இருக்கவர் தானே. அப்ப குடும்பத்தில் ஒருவராக ஒருத்தர் நினைச்சுக்கிட்டவருடைய வாகனத்தின் மீது செருப்பு வீசுறாங்களே, அப்ப ஏன் வந்து செருப்பு வீசுனீங்கன்னு சொல்லி குறைந்தபட்ச குரலையாவது எழுப்பி இருக்கலாமே. இல்ல கடவுளின் தூதர் என்ற அளவுக்கு புனிதப்படுத்தும் போது அவர் மீதே செருப்புங்கிறது பாஜக கட்சி பாஜக முக்கிய தலைவருக்கு தெரியலையான்னு கேள்வி. பாஜகவுடைய முக்கிய தலைவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்னடா மோடி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படிலாம் பேசினா மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, கிரவுண்ட் ரியாலிட்டியே மோடி தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதா அன்றைக்கே தேர்தலே வந்து மோடி பாஜக தலைவர்களே சொன்னாங்க. ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவருடைய கேம்ப்ல இருக்கக்கூடிய புஜ்பால் அவரே என்ன தெரியுமா சொன்னாரு, தேவையில்லாம இந்த மோடி தான் 400 தொகுதி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி சொன்னதுனால எதிர்கட்சிகள்லாம் 400 தொகுதியில வெற்றி பெற்றா எங்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி தலித்துகள் மத்தியில ஒரு பயத்தை எதிர்கட்சிகள் ஏற்படுத்திட்டாங்க. அதனாலதான் தலித்துகள் ஓட்டு எங்களுக்கு யாருக்குமே விழவே இல்லை, மோடி தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே புஜ்பால் சொன்னாரு. ஏக்நாத் சிண்டேவுமே என்ன சொன்னாரு, இவங்க தேவையில்லாம 400 தொகுதின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஏக்நாத் சிண்டேவே சொன்னாரு. அப்போ தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே, தேர்தல் வந்து ரிசல்ட் வெளியாகும் போதே பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்களே மோடி தான் தேர்தல் தோல்விக்கு காரணம் சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டாங்கன்ற போது மோடி கட்சியை சேர்ந்தவர்கள் இதை வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது, மனசுக்குள்ள வேணா நினைச்சுக்கிடுவாங்க. ஏன்னா இதே சம்பவம் நான் ஏற்கனவே சொன்னதுதான், இதே சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் அண்ணாமலை என்ன செய்திருப்பார்? விவேகானந்தர் மண்டபத்துல நடந்த ஒரு இதுக்கே குறைபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கு, சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர், இதற்கு முன்பு ஆளுநர் ரவி அவர்கள் வந்து தருமபுரம் ஆதீனத்துக்கு போகும்போது அங்க வந்து கொடிகளை வீசினாங்க, அதுக்கே வந்து ஆளுநர் ரவி என்ன சொன்னார், என்னை கொல்ல பார்த்தாங்க, ஆயுதங்களால் என்னை தாக்குனாங்கன்னா புகார் கொடுத்தாங்க. இப்ப கர்கா வினோத் அந்த ராஜ்பவனுடைய கேட்டு மேல கூட அது படவே இல்லை. ராஜ்பவன் கேட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடத்துலதான் அந்த பெட்ரோல் குண்டு வெடிச்சிச்சு, அதுக்கே வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க, தீ பிடிச்சு எரிஞ்சிருச்சு மெயின் கேட்டு அப்படின்னு சொல்லி புகார் எல்லாம் கொடுத்தாங்க. இப்படி சம்பவங்களுக்கெல்லாம் புகார் கொடுத்து இப்படியான சம்பவங்களை எல்லாம் பெரிதாக பேசக்கூடிய இந்த பாஜகவினர் ஏன் வந்து ஒரு பிரதமர் மோடி அவருடைய கார்ல செருப்பு வீசினதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பேச்சையுமே எந்த ஒரு கருத்தையுமே சொல்லாம இருக்காங்கன்ற கேள்வியில தான் பாஜகவுடைய உட்கட்சி மோதல்களை வெளிப்படுத்துவதாக இருக்கு அப்படின்றதா நான் பாக்குறேன். ஓகே, இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. பிரதமருக்கு பாதுகாப்பு கேள்விக்குள்ளாங்கிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உட்கட்சி பூசலும் மக்கள் வெறுப்பையும் இருப்பதாக கடுமையான விமர்சனம் முன் வச்சுக்கிறீங்க. அப்படியே மக்கள் பாறைக்கு விட்டுடுறேன். இந்த கூர்மையான விவாத சூழல் அறக்களத்துக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. நன்றி.